டைம்ஸ் ஆஃப் இந்தியா சமயம் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலுக்காக நம்மளோடு இணைந்திருப்பவர் ஆட்டோ தொழிற்சங்கத்தின் கூட்டமைப்பின் ஒருங்கிணைப்பாளர் திரு பாலசுப்ரமணியன் அவர்கள். சார் வணக்கம் சார். சார், இந்த ஓலா ஓட்டுறவங்க, ஊபர் ஓட்டுறவங்க, இவங்க மேலே உங்களுக்கு அந்த ஆட்டோக்காரங்களுக்கு என்ன சார் கோவம்? அதாவது ரோட்டில் போகிறாங்கன்னா அவங்கள மறித்து ஏன் ஓட்டுறீங்கன்னு கேள்வி கேட்குறீங்க. அவங்க ஒழுங்காக லைசன்ஸ் வாங்கியிருக்காங்களா நீங்கள் நடுவில் போய் செக் பண்ணுறீங்க. என்ன சார் கோவம் அவங்க மேலே உங்களுக்கு? இல்லை, தொழில் ரீதியான போட்டி, தொழில் அமைதி தேவை. அந்த தொழிலை முறைப்படுத்த வேண்டியது அரசாங்கம். வேலைவாய்ப்பின்மை தொழிலாளர்களுக்குள்ளே மோத விட்டு அது மூலிமா ஆதாயத்தை அடிவத்தான் முதலாளித்துவ வேலை. இப்போ ஆட்டோ ஓட்டுநர்கள் லைசன்ஸ் எடுத்து பர்மிட் வாங்கி ரோட் டேக்ஸ் கட்டி வருஷம் எஃப்சி பண்ணி அவங்களுக்கு அரசு அவங்களுக்கு கொடுத்துருக்கிற சுய வேலைவாய்ப்பு திட்டத்தின் கீழே தான் பர்மிட்டு. அந்த பர்மிட் பிரகாரம் சென்னையினுடைய மோட்டார் வாகன சட்ட பிரகாரம் எந்தெந்த வாகனம் எப்படி ஓடணும்னு சொல்லி அரசு விதித்துள்ள அரசு விதி பிரகாரம் சென்னையில் ஆட்டோவும் பிடிசி பஸ் அரசு போக்குவரத்து மட்டும்தான் நீங்கள் மீட்ரு போட்டு கட்டணம் நிர்ணயித்து ஓட்டக்கூடியது. மீதி எந்த வாகனமும் அப்படி அவங்களே கட்டணத்தை நிர்ணயித்து ஓட்ட முடியாது. அப்போ ஆட்டோ இருக்கும்போது டூ வீலர் நவீன தொழில்நுட்பம் வேலையின்மை காரணமாக தான் ஆட்டோ டிரைவர் பையன் கூட டூ வீலர் பைக் டாக்ஸி ஓட்டுறாங்க. நாங்களே கூட டூ வீலர் பைக் டாக்ஸியை பயன்படுத்துகிறோன்னு வைங்களேன், கட்டணம் கம்மியாக இருக்குதுன்னு. அதனால் அவங்க மேலே தவறான சிந்தனைலாம் கிடையாது. இப்போ அவங்க ஒருத்தர் ஏற்றின்னு போகிறதுக்காக 40 ரூபா வாங்குறாங்க, நாங்கள் 3 பேர் ஏற்றின்னு போகிறதுக்காக 90 ரூபா வாங்குகிறோம். எங்களுக்கான செலவினங்கள் அரசு நிர்ணயித்த கட்டணம் எல்லாத்தையும் செலுத்தி ஓட்ட வேண்டியதாக இருக்குது. தேர்ட் பார்ட்டி இன்சூரன்ஸ் கட்டுறோம். இப்போ அந்த டூ வீலரில் மஞ்சா போர்டு இருந்தால் தான் இங்கே ஓட்டணும்னு சொல்லி மோட்டார் வாகன சட்டம் சொல்லுது. மஞ்சா போர்டு எதுக்கு தேவைன்னு சொன்னால், அதில் பயணிக்கக்கூடிய பயணிகளுக்கு ஆக்சிடெண்ட் விபத்து ஏற்பட்டுதுன்னா விபத்து நிதி வரணும்னா மஞ்சள் போர்டு இருக்கணும். அதுக்கு அடுத்தது சொந்த பயன்பாட்டுக்கு இருந்தால் அவர் வாகனம் ஓட்டுறது வேறு. ஆனால் பொதுமக்களை ஏற்றின்னு போனோன்னு சொன்னால் பேட்ஜின்றது ஒன்று எடுக்கணும். கூடுதல் தகுதியாக இவங்க பயணி ஏற்றின்னு போகலாம், இவங்க சிறந்த ஓட்டுநர் தான் சொல்லுவதற்கு பேட்ஜ். அந்த பேட்ஜை அவங்க எடுக்கணும். அதுக்கப்புறம் அந்த வண்டிக்கு ரோட் டேக்ஸ் கட்டணும், பொதுமக்களை ஏற்றின்னு போய் ஏற்றின்னு வருது. இப்படி எதுவுமே இல்லாத அந்த வாகனத்தை அனுமதிக்கிறதுனால அவங்களால குறைவான கட்டணத்தில் மக்களுக்கு சேவையாற்ற முடியுது. அப்படி செய்யும்போது விபத்து ஏற்பட்டுதுன்னு சொன்னால் அவங்களுக்கு உரிய இழப்பீட்டு நிகை கிடைக்கல. இப்போ இது மாதிரி டூ வீலர் பைக் டாக்ஸி மட்டும் இல்லை, போர்ட்டரு, அதுக்கப்புறம் ஸ்விக்கியில் வேலை செய்கிறவங்க, அதுக்கப்புறம் கலெக்ஷன் பாய், இப்படி யார் எந்த வேலை செஞ்சாலும் அதில் இழப்பீட்டு தொகை கிடைக்காத விபத்து ஏற்பட்டோன்னே வழக்கு நடந்ததுன்னு சொன்னால் நீதிபதி இன்சூரன்ஸ் அமௌண்ட்லேருந்து காசு கொடுன்னு தீர்ப்பு கொடுத்தா இன்சூரன்ஸ் கம்பெனிக்காரன் இந்த எல்லோ போர்டு இல்லை, நாங்கள் தரமாட்டோம், தேர்ட் பார்ட்டி இது இவருக்கு தான் அப்படின்னு சொல்லி தர மறுக்கிறாங்க. அப்படி வழக்குகள் பெண்டிங் ஆகி நிற்கும்போது இப்போ அரசு போக்குவரத்து இடிச்சுதுன்னா அந்த பஸ்ஸுக்கு இன்சூரன்ஸ் இல்லை. அப்போது நீதிபதி காசு கிடைக்கலன்னு சொன்னால் அந்த அரசு பஸ்ஸை கையகப்படுத்தி அவங்களுக்கு காசு கொடுங்கன்றாங்க, சேல்ஸ் பண்ணி காசு கொடுங்கன்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி தான் பஸ்ஸு, குப்பை வண்டி, போலீஸ் வண்டிங்களுக்கு கூட இன்சூரன்ஸ் கிடையாது. அதெல்லாம் கையகப்படுத்தி இன்சூரன்ஸை கொடுக்க சொல்கிறார். ஆனால் இந்த ரேபிடோ டூ வீலர் நிறுவனங்களை கையகப்படுத்தி அந்த நிறுவனங்களை கொடுன்னு சொன்னால், நிறுவனங்கள் நாங்கள் இல்லை, தொழிலாளி இல்லை, அவங்க எங்களுடைய வாகனம் இல்லை, 2 பேரும் பார்ட்னரு, அவங்க உழைக்கிறதுக்கான பார்ட்னர், அதனால் நாங்கள் தரமாட்டோன்னு சொல்லிடுறாங்க. இந்த வாகனத்துலேருந்து இன்சூரன்ஸ் கிடைக்கல. சரி, நீங்கள் இன்சூரன்ஸ் பணத்தெல்லாம் சொல்கிறீங்க. இப்போ நான் நார்மலான ஒரு பொதுமக்களில் ஒருத்தன் அப்படின்னும் போது எனக்கு இப்போ ஆட்டோ ஈஸியாக, நான் ட்ராவல் பண்ணுறதுக்கு வண்டி ஈஸியாக அப்படின்னு பார்த்தா எனக்கு வண்டி தான் ரொம்ப சீப்பாக இருக்குது. நான் ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போகிறேன் அப்படின்னும் போது அது எனக்கு ஒரு ஆட்டோ, நான் கோயம்பேட்டில் ஒரு இடத்துல இறங்குறேன், அங்கேருந்து நுங்கம்பாக்கம் போகணுன்னு கேட்குறேன், எனக்கு பைக்கில் ஒரு 90 ரூபா 80 ரூபாயிலே கிடச்சிருது. அதே நாங்கள் கேட்டேன்னா எனக்கு 300 ரூபா சொல்கிறாங்க. இப்படின்னும் போது நான் வண்டியில் போவேனா இல்லை ஆட்டோவில் வருவேனா? நீங்கள் மக்களுக்கு எது வசதியோ எது குறைந்த கட்டணமோ அவங்களுக்கு இருக்கிற பண நெருக்கடியில் தானே சார் அது போகிறாங்க. நாங்கள் அதை ஒத்துக்கிறோமே, அது அரசு தானே முறைப்படுத்தணும். இப்போ பொதுமக்கள் போகிறாங்க, அதில் பாலியல் குற்றச்சாட்டு நடந்தால் பாலியல் குற்றச்சாட்டு நடக்குது, மீடியா பர்சனே அதில் போய் விபத்தில் இறந்தவங்களுக்கு இன்சூரன்ஸ் கிடைக்கல, சாமானிய மக்கள், ஸ்கூல் படிக்கிற பசங்க அதை பயன்படுத்துகிறாங்க, அதில் ட்ரக் அண்ட் டிரைவு வேறு தவறான இதுக்கு அந்த வருமானத்தை ஓட்டுநர்கள் பயன்படுத்துகிறாங்க. இப்படி அதில் பல குற்றச்சாட்டு நடக்கும்போது அதுக்கான எந்த எவிடன்ஸும் கலெக்ட் பண்ணி அரசால் பண்ண முடியல. இவங்க தான் ஓட்டுறாங்க, பப்ளிக் டிரைவரு, இவங்களுக்கு அட்ரஸ் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். வண்டி ஒருத்தது ஓட்டுன்னு போகிறவர் யாருன்றது ரெக்கார்டு இல்லை. அந்த நிறுவனங்களை இணைக்கிறவங்கள கேட்டாக்கா கண்டுபிடிச்சி தரமாட்டுறாங்க. அப்படி நடக்கும்போது என்ன பாதுகாப்பு இருக்குது? குறைந்த கட்டணத்தில் மக்கள் கிடைச்சிதுன்னா அதை தான் ஏற்றுப்பாங்க. அப்படி போகிறவங்கள முறைப்படுத்த வேண்டியது அரசு இல்லை, அதை அரசு செய்ய மாட்டேங்குது. இப்போது இதே தொழில் நாங்கள் நம்பி இருக்கிறோம். இப்போ 2 லட்ச ரூபா சம்பளம் வாங்குறாரு, ஹார்பரில் ஒர்க் பண்ணுறாரு. அவர் காத்தால் ஆஃபீஸ்க்கு போகணும், நங்கநல்லூர்லேருந்து கஸ்டம் ஹவுஸ் பீச்சுக்கு வரணும். அவர் வரும்போது சவாரி ஏற்றின்னு வர்றாரு டூ வீலரில், 2ஆம் வருமானம் அவருக்கு 2 லட்ச ரூபா ஏற்கனவே நிர்ணயிக்கப்பட்ட வருமானம் இருக்குது. ஆனால் பைக் டாக்ஸியை ஓட்டின்னு ஆஃபீஸில் விட்டுட்டு அவர் போகிறாரு.
அப்புறம் ஈவினிங் வீட்டுக்கு போகும்போது பைக் டாக்ஸியில் சவாரி ஏற்றின்னு போய் அங்கே விட்டுட்டு போகிறாரு. 4 மணி நேரம் ஓட்டுறாரு. இதே வறுமையில் இருக்கிற காலேஜ் படிக்கிறவங்க தன்னுடைய ஃபீஸ் அப்பா கட்ட முடியலன்னு சொல்லி பைக் டாக்ஸை ஓட்டிட்டு காலேஜுக்கு போய் காலேஜ் ஃபஸ்ட்டு வரவங்களும் இருக்காங்க. இப்படி கஷ்டத்துக்கு பயன்படுது. ஆனால் பொதுமக்களுக்கு பாதுகாப்பு இல்லைல்ல. இதே தொழிலை நம்பி இருக்கிற எங்களுக்கு எங்களுடைய வருமானத்துக்கு இடையூறாக இருக்கும்போது நாங்கள் எப்படி அனுமதிக்கிறது? இல்லை அப்படி சொல்கிறீங்க. ஆனால் மக்களுக்கு வந்து உங்கள் மேலே ஒரு பயங்கரமான ஒரு கோவம் இருக்குது. ஏன்னா ஒரு சின்ன கொஞ்சம் தூரம் போகிறதுக்கே வந்து நீங்கள் ஒரு 400 500 கிட்ட வாங்குறீங்க அப்படின்னும் போது மக்களுக்கு உங்கள் மேலே ஒரு யதார்த்தமான ஒரு கோவம் இருக்குல்ல. மீட்ரு போட்டே ஓட்ட மாட்டுறாங்க. ஒரு சின்ன ட்ராவலுக்கே அவ்வளோ அமௌண்ட் கேட்டால் நாங்கள் எப்படி போகிறது, எங்கே கொடுக்குறதுன்னு கேட்குறாங்க இல்லையா? உண்மையிலே பொதுமக்களுக்கு அரசு இது ஒரு முரண்பாடான தொழில். ஓட்டுநர் வந்து வண்டியை பராமரிக்கணும், அந்த வண்டியை ஓட்டணும், உழைப்பு ஆகுறது, முதலீடு ஆகுறது. ஆனால் கூலி கொடுக்குறது பொதுமக்கள், கட்டண நிர்ணயிக்கிறது அரசு. இந்த மாதிரி முரண்பாடான தொழில் வேறு எதுவும் சென்னையில் பார்த்தீங்கன்னா இருக்காது. கட்டுமான தொழிலாளி ஒரு வீட்டுக்கு வேலைக்கு போனால் அவர் நேரடியாக வண்டி வீடு கட்டுறவர்கிட்ட 1000 ரூபாய் கூலி பேசி அவங்க ஒத்துக்கினா 1000 ரூபாய் கொடுப்பாங்க, இல்லைன்னா 800 கொடுப்பாங்க, முடிஞ்சிடும். ஆனால் இந்த ஆட்டோ கட்டணம் என்பது அரசு நிர்ணயிக்கணும், கூலியை மக்கள் தரணும், உழைப்பும் முதலீடும் ஆட்டோ ஓட்டுநர். அரசினுடைய எந்த முதலீடும் இந்த ஆட்டோக்கு கிடையாது. அப்படி இருக்கிற இந்த கட்டணத்தை 13 வருஷமாக அரசு வந்து ஏற்றலைன்னு சொன்னால் அந்த அரசு ஏற்றாத கட்டணத்தால் அவங்க எப்படி ஓட்டுவாங்க? யாராவது ஒருவர் இன்றைய தினத்தில் 13 வருஷத்துக்கு முன்ன கொடுத்த சம்பளத்தில் வேலை செய்ய முடியுமா? எங்களை வழக்கு பதிவு செய்கிற காவல்துறை அதிகாரி ஆகட்டும், போக்குவரத்து காவல்துறை அதிகாரி ஆர்டிஓ ஆகட்டும், இல்லை பொதுமக்களே எங்களுக்கு அந்த 13 வருஷத்துக்கு முன்னே சம்பளம் கச்சா இன்றைக்கி வந்து எங்களுக்கு கூலி தர முடியுமா? 13 வருஷம் அதை கொஞ்சம் சொல்லுங்கள். அதாவது அரசு வந்து கட்டணத்தை நிர்ணயிக்கணும். இப்போ 2025 2013 நிர்ணயித்த கட்டணம் அதில் நிர்ணயித்ததுலேருந்து இன்றைக்கி வரையும் அரசு வந்து கட்டணத்தை நிர்ணயிக்கலை. உயர்நீதிமன்றம் 2 முறை தலையிட்டு கட்டணத்தை நெறியுங்க, புகார் நிறைய வருது. அந்த கட்டணத்தை விலைவாசி ஏற்ப மாற்றி கொடுத்து அந்த கட்டணத்தை அமுல்படுத்தி நீங்கள் வந்து கண்காணித்து பொதுமக்களுக்கு பயனுள்ள வகையில் சொல்லணும்னு சொல்லி தீர்ப்பு குத்துது. கண்டமாவட்ட கோர்ட்டு வரக்கூடாதுன்னு சொல்லி அனைத்து தொழிற்சங்கங்களை கூப்பிட்டு பேசி 2022 கூட்டம் நடத்தி உடனே ஏற்றிடுறோம், முதலமைச்சர் டேபிள் போயிடுச்சின்னு சொன்னாங்க. வெளிநாடு போய்கிறாரு, வந்த உடனே ஏற்றிடுவார் கட்டணம்னாங்க. 2022 இப்போ அதுக்கப்புறம் 3 வருஷம் ஆயிடுச்சு. 10 வருஷம் பொறுத்து தான் உயர்நீதிமன்றமே அப்படி ஒரு தீர்ப்பை கொடுத்துது. அப்போது அந்த போக்குவரத்து ஆணையரை 1 மணி நேரம் உட்கார வச்சு ₹1 உயர்நீதிமன்ற நீதிபதி ஃபைன் போட்டார். இது வந்து ஒரு சயின்டிஃபிக் மெத்தடில் கட்டணமே நிர்ணயிக்கலை. அந்த கட்டணத்தை நிர்ணயித்ததையும் நீங்கள் வந்து அமுல்படுத்தலை. இலவச மீட்ரு தரேன்னு சொல்லி ஜிபிஎஸ் மீட்ரு தரேன்னு சொல்லி அரசாணை போட்டு அந்த ஜிபிஎஸ் மீட்டரையும் தரல. அப்போ அரசு தரலைன்னா விளிம்புநிலையில் இருந்த ஆட்டோ ஓட்டுநரை பொதுமக்கள் மத்தியில் குற்றவாளி ஆக்கக்கூடிய இந்த கமிஷனர் எதுக்கு, இவ்வளோ பெரிய பொறுப்பு எதுக்கு, ஏன் பொய் சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லி கமிஷனரை 1 மணி நேரம் உட்கார வச்சு ₹1 ஃபைன் போட்டுது. உயர்நீதிமன்ற இக்பால்னு சொல்லி தலைமை நீதிபதி இந்த வழக்கு ஆடி 2013 இந்த கட்டணத்தை ஏற்றும்போது அந்த வழக்கு ஆடி அதில் தீர்ப்பு கொடுத்ததுனால இன்றைக்கி வரையும் இந்த கட்டணத்தை ஏற்றாதனால பாதிக்கப்படுறது ஆட்டோ டிரைவர் தானே. பொதுமக்களும் இதில் பாதிக்கப்படுறாங்க, ஆட்டோ ஓட்டுநரும் பாதிக்கப்படுறாங்க. முறைப்படுத்த வேண்டிய அரசு நீங்கள் 2 பேரும் எப்படியாவது போன்னு சொல்லி வேடிக்கை பார்க்குது. எனவே தான் ஆட்டோ ஓட்டுநர் 2 வீலர் வந்து ₹30 வாங்குறாங்க சார். ₹1 ஒருத்தர் ஏற்றின்னு போகிறாரு, நாங்கள் ₹90 கேட்குறோம், 3 பேரை ஏற்றின்னு போகிறோம். நீங்கள் அந்த கணக்கு பார்த்தீங்கன்னா வித்தியாசம் என்பது வராது. 2 வீலரில் டிராஃபிக்கில் முன்ன போயிடுவீங்க, ஆட்டோ கூட டிராஃபிக்கில். இப்போ கார் வச்சுன்னுக்கிறவங்களே ஆட்டோவில் போகிறாங்க, டிராஃபிக்கில் முன்ன போயிடணும், கார் ஓட்டின்னு போக முடியல. அப்படி மக்கள் பயன்பாட்டுக்கு 2 வீலர் பாதுகாப்பாக இருக்குது, 2 வீலர் தேவைப்படுது, கட்டணம் குறைவாக இருக்குது, அதனால் மக்கள் பயன்படுத்துகிறாங்க. ஆனால் மோட்டார் வாகன சட்ட பிரகாரம் அதை இயக்கத்துக்கு அனுமதிக்கிறதுக்கு முறைப்படுத்தலாமே. அரசு வந்து அதுக்கு ஒரு இன்சூரன்ஸை கட்டுன்னு சொல்லலாம், எல்லோ போர்டு கொடுக்கலாம், ஒரு வேலை சுய வேலை வாய்ப்பாக வேலை இல்லாதவங்களுக்கு வேலையை கொடுக்கலாம், அரசே ஆப்பை தொடங்கி அதை வந்து நடத்தலாம். இப்போ உயர்நீதிமன்றத்தில் நாங்கள் போய் வழக்கு தொடுத்ததுக்கு அந்த ஆப்பை தடை செய்ய முடியாது, ஆனால் 2 வீலர் பைக் டாக்ஸியை பிடிங்க, அது ஓட்டுறதுக்கு அனுமதி கிடையாது அப்படின்னு கொடுத்துட்டாங்க. டிஜிபி அந்த வண்டியை ஓட்டுறதுக்கு அனுமதி இல்லை, தடை செஞ்சிட்டோன்னு சொல்கிறாரு. ஆர்டிஓ கமிஷனர் போக்குவரத்து ஆணையர் அந்த வண்டி ஓட்டுறதுக்கு தடை செஞ்சுருக்காரு. எல்லா தடையும் மீறி தான் பொதுமக்களினுடைய தேவை இருக்கிறதுனால அந்த ஆப்பை தடை செய்ய முடியாததுனால அந்த 2 வீலர் செயல்படுது. ஆனால் இன்றைக்கி வரையும் ஒரு 259 பேர் அதில் இறந்துருக்காங்க. இறந்தவங்களுக்கு நீதி கிடைக்கல, அவங்களுக்கு இழப்பீட்டு தொகை கிடைக்கல, ஒரு முறைப்படுத்த முடியல. ஆட்டோ டிரைவர் தன்னுடைய வருமானம் பாதிக்கப்படுதுன்னு அதை தடை செய்யுன்னு சொல்கிறாங்க. ஆனால் தொழிற்சங்கங்கள் அதை முறைப்படுத்துங்க, தடை செய்யலைன்னா கூட பரவாயில்ல, அதை முறைப்படுத்துங்க அப்படின்னு சொல்கிறேன். ஏன் அரசு செய்யக்கூடாது? அரசு செய்யலையே. அதான் நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னா, நாங்கள் மீட்ரு போட்டால் 13 வருஷத்துக்கு முன்னாடி என்ன அவங்க கட்டணம் சொன்னாங்களோ அதே கட்டணம் தான் இப்போ திரும்பவும் வாங்கணும் அப்படின்னு சொல்கிறாங்கன்னு சொல்கிறீங்க. ஆமாம், அது 13 வருஷத்துக்கு முன்னே நிர்ணயிச்ச கட்டணத்தை அரசு மாற்றி அமைக்கலை. ஆனால் ஓலா, உபேர், ரபிட்டோ அவங்க இஷ்டத்துக்கு
மது நாட்டுக்கும் வீட்டுக்கும் கேடு, குடித்தா அது நீங்கள் பொறுப்புன்னு சொல்லி கீழே ஒரு லைன் போடுற மாதிரி ஓலா உபேரில் என்ன சொல்கிறாங்க, அரசினுடைய கட்டணம் 25/12, நீங்கள் விருப்பப்பட்டால் இந்த கட்டணத்தை அனுமதிச்சிங்கன்னா நீங்கள் இதில் வாங்கன்னு சொல்கிறாங்க. இப்போ ஓலா உபேரில் என்ன வாங்குறாங்க, மினிமம் 25 1.5 கிலோமீட்டருக்கு அரசு கட்டணம். ஆனால் ஓலா உபேரில் 80 ரூபாய்க்கு கம்மி கிடையாது. அரசு கட்டணத்தை தான் வாங்கணும். நாங்கள் தப்பு செஞ்சோன்னு சொல்லி எங்கள் மேலே நடவடிக்கை எடுத்தாங்க. இன்னும் இன்றைக்கி ஒரு நாளைக்கு 5 லட்சம் சவாரி ஓலா உபேர் ரேபிடோ 3 இதுலேயும் போகுது. அதில் 3 லட்சம் சவாரி இந்த 80 ரூபா வாங்குறாங்க. கண்கூடாக கூடுதலாக வாங்குறது நடவடிக்கை எடுக்க முடியும் அரசு. ஆனால் அரசு நடவடிக்கை எடுக்கலையே. 80 ரூபா வாங்கி அதில் கமிஷன் தானே எடுத்துருந்தாங்க. 100 ரூபாய்க்கு 30 ரூபா வந்து பன்னாட்டு நிறுவனம் பெரும் முதலாளிகள் சம்பாதிச்சாங்க. 100 ரூபா ஆட்டோ டிரைவர் ஓட்டினார்னா 30 ரூபா அவங்களுக்கு கமிஷன் கொடுக்கணும். அப்போ அரசை வந்து எடுத்து இந்த ஆப்பை நடத்த சொன்னீங்கன்னா அப்படி நடத்தினாங்கன்னு சொன்னால் 5 ரூபா எடுத்தால் போதும். 100 ரூபாய்க்கு 5 ரூபா ஒரு நாளைக்கே 5 ரூபா எடுத்தால் போதும். அவர் 1000 ரூபாய்க்கு ஓட்டினாலும் 5 ரூபா எடுத்து 5 ரூபா செலவினங்களுக்கும் 5 ரூபா அரசுக்கு வருவாயாகவும் 5 ரூபா மிச்சம் எடுத்து வச்சு அந்த டிரைவருங்களுடைய வெல்ஃபேர் போர்டுக்கு கொடுத்தோன்னு சொன்னால் அவருக்கு இஎஸ்ஐ மருத்துவ திட்டம் அப்படி கொடுக்கலான்னு சொன்னோம். வேலைவாய்ப்பு கிடைக்கும். அரசு வந்து ஆப்பை தொடங்கிச்சுன்னு சொன்னால் இது ஆட்டோவுக்கு மட்டும் இல்லை, இது ஆட்டோ டிரைவர் கோரிக்கை இல்லை. இப்போ சென்னையில் வாழக்கூடிய 6.5 கோடி மக்களும் பயன்படுத்தக்கூடிய விஷயம். அந்த பொதுமக்களுக்கும் இதனால் சுரண்டுறாங்க. அவங்கக்கிட்டேயும் கூடுதல் கட்டணம் வசூலிக்கப்படுது. அதுவும் முறைப்படுத்த முடியும். அப்போ அரசுக்கு நல்ல பேர். இதில் நிதி இல்லைன்னு சொன்னால் எங்கள் வெல்ஃபேர் போர்டுலேருந்து எடுத்து கொடுக்க சொன்னோம். வெல்ஃபேர் போர்டுலேருந்து எடுத்துங்க, நிதி இல்லைன்னு சொன்னால், கஜானா காலி காசு இல்லைன்னு சொன்னால் 200 கோடி தேவைன்னா எடுத்துங்கன்னும். 470 கோடி இது எடுத்துங்கன்னும். அதையும் அரசு எடுத்து செய்ய மறுக்குது. ஆப்பை தொடங்க மாட்டேங்குது, மீட்ரு கட்டணத்தை ஏற்றி கொடுக்க மாட்டேங்குது. அப்போ பொதுமக்கள் கிட்ட தானே இவங்க வாழ்ந்தாகணும், வேறு வழி கிடையாது. இவங்க யாரும் வந்து 4 வீடு 5 வீடு வச்சுக்கின்னு இருப்பு இருக்கிறவங்க இல்லை. வேலைவாய்ப்பே கிடைக்காத பல டிகிரி படித்தவங்க இந்த வேலையை செய்கிறாங்க. அப்போ அரசு முறைப்படுத்தாதனால மக்கள்கிட்ட அவங்க கட்டணம் கேட்குறாங்க. அரசு வந்து முத்தரப்பு கமிட்டி அமைச்சு விலாசங்களுக்கு அப்பப்போ இப்போ கேரளாவில் ஒழுங்காக இருக்குதுன்னு சொன்னால் அங்கே முத்தரப்பு கமிட்டி இருக்குது. பெட்ரோல் டீசல் ஏறிச்சுன்னா அட்டை வந்து பங்கல்லே விற்கும். அதை வாங்கி மீட்டரில் மாட்டிப்பாங்க. 7 ரூபானா 7 ரூபா தான் இருக்கும், ஆரம்ப கட்டணம் தான் இருக்கும். 7 ரூபா கட்டினா 7.20 கொடுக்கணும்னு அட்டையில் இருக்கும். அந்த காசை கட்டணத்தை கொடுத்துட்றாங்க. அப்போ அங்கே முறைப்படுத்த முடிது. இங்கே தமிழக அரசு அதை முறைப்படுத்த தவறுதுனால தானே தவிர அரசு செய்கிற தவறுக்கு ஆட்டோ டிரைவரு கெட்ட பேரை சம்பாதிக்கிறாங்க. சரி, நீங்கள் அரசு தான் குறை சொல்கிறீங்க, அரசு வந்து செய்ய மாட்டேது அப்படின்னு சொல்கிறீங்க. நீங்கள் ஆட்டோ ஓட்டுநர்லாம் தொழிற்சங்கம் வச்சுருக்கீங்க, கூட்டமைப்பு எல்லாம் வச்சுருக்கீங்க. நீங்களே சேர்ந்து ஒரு ஆப்பை உருவாக்குறதோ இல்லை நீங்களே அந்த முன்னெடுப்போ வந்து ஏன் எடுக்க முடியாது? நாங்களே அந்த ஆப்பை வந்து தொடங்க முடியும், நடத்த முடியும். அது மாதிரி இப்போ வந்து பல இளைஞர்கள் வந்து வேலைவாய்ப்பு இல்லாத ஆப்பில் வல்லுநர்களாக வந்து பல ஆப் இப்போ 40 ஆப் இருக்குது. அந்த 40 ஆப்பும் வந்து பெரும் முதலாளி ஓலா உபேர் ரேபிடோ கிட்ட மோத முடியல. வியாபார போட்டியில் வந்து நிற்க முடியாது. சிறு கடைங்களே இப்போ நிற்க முடியல. சிறிய மல்லிகை கடைங்களே நிற்க முடியாது. பெரிய மாலு அப்படி தான் வந்து நிற்க முடியுது. அப்போ அதே மாதிரி ஆப்லேயும் வந்து அரசு தொடங்கி அந்த ஆப்புகளை தடை செஞ்சு அரசு நடத்தினா தான் ஆப்பை கூட அரசு நடத்த முடியுமே தவிர வியாபார போட்டியில் அந்த ஆப்பு கூட போட்டி போடணும்னு சொன்னால், இப்போ நாங்கள் ஆப்பை தொடங்கின உடனே ஓலா உபேர் என்ன செய்கிறாங்கன்னா ஃபஸ்ட்டு சவாரி ஃப்ரீன்றாங்க. என் ஆப்பில் ஓட்டினா உனக்கு செல்லு தரேன்றாங்க, ஊக்கத்தொகை தரேன்றாங்க. அப்போ நாங்கள் அந்த மாதிரி பெரும் முதலீடு தொழிற்சங்கங்களால் போட முடியாது, தனியாரால் போட முடியாது. இல்லை சார், நீங்கள் கம்மியாக ரேட்டில் சவாரி செஞ்சீங்கன்னா எப்படியும் மக்கள் வந்து உங்ககிட்ட வர போகிறாங்க. அதை கம்பேர் பண்ணும்போது நீங்கள் வந்து கம்மியாக ஏன் செய்ய முடியாது? அந்த ஆப்பை ஓட்டுறதுக்கான டிரைவர் சேரணும். இந்த ஆப்பில் வந்து பொதுமக்கள் வந்து இணையணும். இந்த வேலையெல்லாம் அவங்க செஞ்சு முடிச்சிட்டாங்க. இலவசமாக கொடுத்து 6500 கொடுத்து ஊக்கத்தொகை கொடுத்து செல்லை கொடுத்தோன்னே எல்லா டிரைவரும் தெரியாத நம்மளுக்கு சவக்கூடிய தோன்றோன்னு தெரியாத போய் சேர்ந்துட்டாங்க. மக்கள் அதில் ஃபஸ்ட்டு சவாரி ஃப்ரீன்னொடனே எல்லாரும் அந்த ஆப்புக்குள்ளே வந்துட்டாங்க. ஆப்புக்கும் டிரைவருக்கும் ஆப்பும் கனெக்ஷன் ஆகிட்டதுனால இப்போ தொடங்குற ஆப்புங்க அப்படி மக்களோட இணைய முடியல, போட்டா போட்டியில் இணைய முடியல. அவன் யாராவது தொடங்கி இப்போ நம்ம யாத்திரின்னு சொல்லி இப்போ ஆப்பு நியாயமான கட்டணத்தில் கமிஷன் இல்லாத இந்த 15 ரூபா பிளாட்ஃபார்ம் ஃபீஸ் மட்டும் எடுத்து தொடங்குனதுனாலையும் அரசுக்கு நம்ம கோரிக்கை வச்சதுனாலையும் அது வந்த பிறகு தான் இவங்க கமிஷனை விட்டாங்க. இந்த பெரு நிறுவனங்களோட தொழிற்சங்கத்தால் இந்த ஆப்பு தொடங்கி மோத முடியல. இல்லை சார், நீங்கள் ஆட்டோ டிரைவர்கள் எல்லாருமே இந்த மாதிரி ஆப் இருக்குன்னு நீங்கள் சொன்னீங்கன்னா ஆட்டோ டிரைவர் நிறைய பேர் முதல்ல சேர்ந்தாங்கன்னாவே அந்த ஆப் எப்படியும் ப்ரொமோட் இருந்தானே. நீங்கள் கம்மியாக கொடுத்தீங்கன்னா ஆட்டோ டிரைவர் சேர்ந்துடுறாங்க. அந்த கட்டணத்தை மக்கள் வந்து அந்த ஆப்பை செலக்ட் பண்ணி வரணும்ல. அது விளம்பரமாகி போகிறதுக்குள்ளேயே ஒரு நாளைக்கு அதை ஏன் பண்ணணும், அந்த ஆப்பை நத்தனாலே கஷ்டமாக இருக்குது. அப்படி நீங்கள் ஒரு 3 மாதம் போராடுறதுக்குள்ளே அவன் வந்து ரேட்டு கட்டணத்தை குறைக்கிறான். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரே ரேட்டாக இருக்காது. ஓலா உபேர் ரேபிடோவில் பீக் ஹவர்ஸ் ஒரு ரேட்டுன்னு சொல்லுவான், அவுட் ஆஃப் சிட்டி ஒரு ரேட்டுன்னுவான், ஃபெஸ்டிவல் டே எப்படி ஆட்டோ டிரைவர் என்னென்ன சொன்னாங்கன்னு தப்பு சொன்னீங்களா அது அத்தனையும் வாங்குறான். இப்போ இன்னொரு ஆப் போட்டிக்கு வருதுன்னா
அதை குறைச்சிக்கிறான். எப்படி ஏர்டெல்லு வேறு நிறுவனங்கள் வந்து போட்டா போட்டி போட்டு பிஎஸ்என்எல் ஐஞ்சி இருந்ததோ, அதே வேலையை அரசு வந்து முறைப்படுத்தாத இந்த ஆப்புங்களை தடை செய்ய முடியாது, ஆப்புங்களை வந்து முறைப்படுத்த முடியாது. அரசனுடைய கவனம் இல்லாத ஆப்லேயும் இந்த பிரச்சனை இருக்குது. இல்லை சார், நீங்கள் சொல்கிறீங்க ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போனோன்னா அவன் வந்து ஏதோ ஒரு பைக் டாக்ஸி வந்து ஒரு 30 ரூபா வாங்குறாங்கன்னா நாங்கள் 90 ரூபா வாங்குறோம். ஆனால் உண்மையிலே 90 ரூபா தான் வாங்குறீங்களா? 300 ரூபா வரையும் கேட்குறீங்க நீங்கள். அது வந்து நியாயமாக இருக்கா? மக்களுக்கு உங்கள் மேலே உண்மையிலே அந்த கோவம் தான் இருக்குது. இப்போது இல்லை, உண்மையிலே ஆட்டோ டிரைவருங்க மேலே என்னுடைய மனைவியாக இருந்தாலும் என்னுடைய குழந்தையாக இருந்தாலும் ஏற்றுக்கல கேட்குறத. அது வந்து 1%. நீங்கள் சொல்கிறது இதெல்லாம் ஆப் வராத 2014 ஆப் வந்துச்சு. இந்த ஆப் வராத முன்ன இந்த கட்டம் இது. இப்போ ஆப்பை ஓப்பன் பண்ணி ஓலாவை பேர் புக் பண்ணி அவங்க பாட்டுன்னு போயிடுறாங்க. அதே மாதிரி பஸ் ஸ்டாண்டுன்னா அந்த இடத்துல இருக்கிற உள்ளே இருக்கிற ஒரு 10 டிரைவர் செய்வாங்க. அதை தாண்டி வெளியே வந்தீங்கன்னா அந்த கட்டணத்தை விட கூட கம்மியாக கேட்டு ஓட்டுறவங்க இருக்காங்க. இப்போ பல பேர் வந்து இப்போ 100க்கு 70% முன்ன தப்பாக இருந்ததுன்னு சொன்னால் இப்போ 100க்கு 10% இல்லை 20% தான் தப்பாக இருக்குது கூடுதலாக கேட்குறவங்க. 80% ஆட்டோ கேட்டு வராங்களே. அரசு இதை கேட்டு விட்டாக்கா நாங்கள் ஓட்டுறோன்னு சொல்கிறோம், தொழிற்சங்கங்கள் ஓட்டுறோன்னு சொல்கிறோம். ஏன் வந்து அரசு இந்த மீட்டு கட்டணத்தை ஏற்றி கொடுக்கல? சரி, நீங்கள் சொல்கிறீங்க ஏதோ ஒரு பஸ் ஸ்டாண்டுக்குள்ளே இருக்கிறவங்க தான் அப்படி செய்வாங்கன்ட்டு. உங்களுக்கு என்ன சார், இப்போ கோயம்பேடு பஸ் ஸ்டாண்டு நிப்பாட்டணும் அப்படின்னா அங்கே ஒரு கான்ட்ராக்டுக்கோ இல்லை அங்கே ஏதாவது கமிஷன் கொடுக்கணும்? அதாவது பஸ் ஸ்டாண்டுக்குள்ளேயே நிப்பாட்டுறதுக்கு ஒரு கமிஷன், இல்லை நீங்கள் சொன்னீங்க வெளியே போனால் அங்கே கொஞ்சம் கம்மியாக கொடுப்பாங்க அப்படின்ட்டு. ஒரு மனுஷன் கோயம்பேடில் இறங்குறாங்க, அவங்க அங்கேயே இருக்கிற ஆட்டோவை பிடிப்பாங்களே, வெளியே போயிட்டு வேற எங்கேயா இருக்கிற ஆட்டோவை பிடிப்பாங்க? நீங்களே சொல்லுங்கள். இல்லை, ப்ரீபெய்டு சிஸ்டம் கொடுங்கன்னு சொல்கிறோம், ப்ரீபெய்டு சிஸ்டத்தை அமுல்படுத்துங்கன்னு சொல்கிறோம். அந்த ப்ரீபெய்டு சிஸ்டம் தமிழ்நாட்டில் இப்போ டி நகர் இருக்குதுன்னா அங்கே பஸ் ஸ்டாண்டாண்ட ஃபெஸ்டிவல் டேவில் ஆட்டோ உள்ளே போக முடியாது. அங்கே ஒரு இடத்துல ஆட்டோங்களை கிடைக்கிற மாதிரி செஞ்சிட்டோன்னு சொன்னால் வசதியாக இருக்கும். அது மாதிரி ரயில் நிலையங்களில் எல்லா இடத்துலையும் ப்ரீபெய்ட் சிஸ்டம் அரசு கொடுத்து அந்த ப்ரீபெய்ட் சிஸ்டத்தில் ஓட்டலைன்னா அங்கே தான் ஓட்டுறவங்க ஒரு 100 பேர் அனுமதிச்சாங்கன்னு வைங்களேன், அவங்க தப்பு செஞ்சால் நடவடிக்கை எடுக்க முடியும். அவங்க நம்பர் இருக்கும், ரேட்டை வந்து அரசு அறிவித்து அதை வந்து பில்லில் போட்டு கொடுத்தா வர முடியும். அப்படி ஒழுக்கப்படுத்துவதற்கு அரசு வந்து இந்த தொழிலை தொழிலாளர்களாக கருத்தில் எடுத்து முறைப்படுத்த தவறுது. அப்போ ஆட்டோ ஓட்டுநர்கள் அங்கே சேர்ந்து தவறு நடக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. இது வந்து நீங்கள் சொல்கிறது வந்து எல்லா தொழிலையும் இருக்குது சார். மருத்துவ தொழிலையும் இருக்குது, கல்வி தொழிலையும் இருக்குது, அத்தியாவசிய பொருள் மருந்து உற்பத்திலையும் இருக்குது. நீங்கள் சொல்கிற பிரச்சனைன்றது இதில் 5% தான், இதில் ஒரு கூடுதலாக 20% இருக்கான். ஆனால் 80% தொழிலாளி தன்னுடைய வீடு படிக்கிறாங்க, 2 பேரும் வேலைக்கு போகிறாங்க, பசங்களை இட்டுன்னு வந்து அவங்க வேலைக்கு போயிட்டு வர வரையும் அந்த பசங்களை ஸ்கூலுக்கு இட்டுன்னு போயிட்டு இட்டுன்னு வரவங்க இருக்காங்க, அப்பா அம்மாவை ஹாஸ்பிட்டலில் இட்டுன்னு போயிட்டு இட்டுன்னு வந்து பாதுகாக்கிறவங்க இருக்கிறாங்க. ஒவ்வொரு ஆட்டோ டிரைவரும் குறைஞ்சபட்சம் ஒரு 10 வீட்டில் இந்த மாதிரி வீட்டுங்களில் செல் நம்பர் கொடுத்து பாதுகாப்பாக அவங்கள சேர்க்குறவங்களும் உண்மையாக இருக்கிறவங்களும் இருக்கிறாங்க. சதவீதம் கொஞ்சம் கூடுதலாக இருக்குது. அதனால் ஆட்டோ ஓட்டுநர் கெட்ட பேர். ஆனால் ஆட்டோ ஓட்டுநர் சமூகத்தில் அவசியமானவங்கன்றத பொதுமக்கள் பல பேர் ஏற்றுனுக்கிறாங்க. தொலைஞ்ச பொருளை எடுத்துன்னு போய் சேர்த்தவங்க அவங்க தான். விபத்தில் இருந்தால் யாரும் சேர்க்காத போது இவங்களே எடுத்துன்னு போய் சேர்க்கறது இவங்க தான். இன்றைக்கும் வந்து கட்டணத்தை கொடுக்க முடியாத ஏழ்மையில் இருக்கிறாங்க வயசானவங்கன்னா, காசு கேட்காதே மடக்கி அவங்கள ஏற்றின்னு போய் விட்டுட்டு போகிறவங்களும் ஆட்டோ டிரைவர், அப்படியும் ஆட்டோ டிரைவர் இருக்கிறாங்கன்றத சமூகத்தில் நீங்கள் உணரணும். சரி, ப்ரீபெய்ட் சிஸ்டம்னு சொன்னீங்களா, அது கொஞ்சம் விரிவாக சொல்ல முடியுமா சார்? அப்போ என்ன அப்படின்னு? இப்போ ஒரு இடத்துல ஆட்டோ கிடைக்காது, இல்லை அந்த இடத்துல ரெகுலராக கூடுதலான சவாரி வரும், ஒரே நேரத்தில் ஒரு 100 சவாரி வரும். அப்போ அந்த இடத்துல ஆட்டோவை வந்து சேமித்து வச்சு வரவங்களுக்கு உடனடியாக ஆட்டோ போகிறதுக்கும் அந்த ஆட்டோ போயிட்டு திருப்பி அங்கேயே வரதுக்கும் ஒரு 100 பேர் அட்ரஸோட முகவரியோட இருந்து செயல்படுறது தான் ப்ரீபெய்டு. அப்படி இருந்ததுன்னு சொன்னால் கோயம்பேடில் பஸ்ஸு வெடிக்காத்தால வரும்னு வைங்களேன், எல்லோரும் வந்து 10 மணிக்குள்ளே போகிறாங்கன்னா பஸ் அந்த நேரத்துக்குள்ளே வரும். அந்த நேரத்தில் உங்களுக்கு 100 ஆட்டோ கிடைக்காது, 2 மணிலேருந்து காத்தால 7 மணி வரையும். அப்போ ப்ரீபெய்ட் சிஸ்டம் தான் 100 ஆட்டோ அங்கே ஓட்டுறவங்களுக்கு வருமானம் கிடைக்கும், அவங்க வந்துடுவாங்க. அவங்க 1.5 hour போயிட்டு ரிட்டர்னு விட்டுட்டு வந்துடுவாங்க. அதுக்கு அரசு கட்டணம் நிர்ணயிச்சிருக்கோம், பில்லு வரும், 2 ரூபா சர்வீஸ் சார்ஜ் கொடுத்தாங்கன்னா அவங்க எங்கே போகிறாங்கன்னு சொன்னால் போயிட்டு வர முடியும். அப்படி ப்ரீபெய்ட் சிஸ்டங்களை சென்னை மாநகரத்தில் எங்கெங்கே தேவையோ அங்கெல்லாம் கொடுக்கலாம். இப்போ விமான நிலையத்தில் ஆட்டோ கிடையவே கிடையாது, ஆட்டோ உள்ளே போய் இறங்க முடியாது. அங்கேருந்து ஆட்டோவை ப்ரீபெய்ட் சிஸ்டத்தில் ஆட்டோ கொடுத்தாங்கன்னு சொன்னால் குறைஞ்ச கட்டணத்தில் போவாங்க. அப்படி ப்ரீபெய்ட் சிஸ்டம் விமான நிலையத்தில் தேவை, கொடுக்கல. இதில் தேவை, டி நகரில் கொடுக்கல, பெரிய பெரிய மாலில் தேவைப்படுது, கொடுக்கல. அங்கெல்லாம் வந்து ப்ரீபெய்ட் கொடுத்தாங்கன்னு சொன்னால் இந்த முறைகேடுகளை தடுக்க முடியும். உத்தரவாதமாக அந்த வண்டியில் பொருள் விட்டாலும் கிடைக்கும், ஏதாவது தப்பு செஞ்சாலும் அவங்கள கண்காணித்து நடவடிக்கை எடுக்க முடியும். இந்த ப்ரீபெய்ட் சிஸ்டத்தை கொடுங்கன்னு சொல்கிறோம். பாண்டை மாநிலத்திலலாம் ப்ரீபெய்டு அதிகமாக இருக்குது. இப்போது இங்கே தமிழ்நாட்டில் 4 ப்ரீபெய்ட் தான். ஒன்று எக்மோர், அதுவும் தனியார்கிட்ட தான் செயல்படுது. சென்ட்ரலு, அதுவும் தனியார்கிட்ட தான் செயல்படுது. கிளாம்பாக்கம் மட்டும்தான் தொழிற்சங்கம் மூலிமா
ப்ரீபெய்ட் செயல்படுது. வேறு எங்கேயுமே ப்ரீபெய்டு கிடையாது. ஓகே. வேற ஏதாவது உங்களுக்கு பிரச்சனை இருக்கா சார்? இப்போ ஆட்டோல வந்து மீட்டர் போடுறதில்ல. ஏன்னா 13 வருஷமா ரேட் ஏத்தலாம் அப்படின்னு சொன்னீங்க. ஆப் எல்லாம் நிறைய இருக்குது. அதனால எங்களால போட்டி போட முடியல அப்படின்னு சொல்றீங்க. வேற ஏதாவது உங்களுக்கு இந்த கோயம்பேடு பஸ் ஸ்டாண்ட்ல இந்த ப்ரீபெய்ட்லாம் டூ இல்ல? வீலர் பைக் டாக்ஸை முறைப்படுத்த சொன்னோம், எங்களுடைய வருமானம் தடைப்படுதுன்னு. அதை தவிர உங்களுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னீங்கன்னா ஆன்லைன் அபராதம். இப்போ 5 கோடி ரூபாய் இருக்கிற இல்லை 1 கோடி ரூபாய் இருக்கிற காரு சிக்னல் தான்னா 500 ரூபா ஃபைனு. ஆனால் ஆட்டோ டிரைவர் 8 மணி நேரம் இந்த சிக்னல்லே தான் வண்டி ஓட்டணும். 8 மணி நேரம் இல்லை 12 மணி நேரம் ஓட்டினா தான் அவருடைய வருவாயை அத்தியாவசிய தேவைகளை பூர்த்தி செய்ய முடியும். அப்படி ஓட்டுறவர் ஒரு சிக்னல் தான்னா அவருக்கும் 500 ரூபா ஃபைனு. இந்த ஆன்லைன் அபராதத்தில் மறுப்பதற்கான எந்த வாய்ப்பும் அரசு கொடுக்குறதில்ல. போலீஸ் வேணான்னு நினச்சா ஃபோட்டோ எடுத்து ஃபைன் வந்து போட்டுடலாம். அவர் என்ன தப்பு செஞ்சாருன்றத போய் கேட்கணுன்னா 15 நாளைக்குள்ளே கேட்கணும். கேட்டால் வீடியோ காட்டுறேன்னு சொல்கிறாங்க. ஆனால் அது எங்கேயும் போய் காட்டுறதில்ல. ஆன்லைன் அபராதம் வந்தால் நீங்கள் கட்டலைன்னா எஃப்சி பாஸ் ஆகாது, இன்சூரன்ஸ் கட்ட முடியாது. இந்த ஆன்லைன் அபராதம் என்பது எல்லாருக்கும் சமமாக பாவிக்கிறதுன்னு முடியாது. இப்போ கார் வந்து 1 கோடி ரூபாய் அவர் 1 மணி நேரம் தான் போவார். காத்தால ஆஃபீஸ் போவார், ரிட்டர்ன் பெரும் முதலாளி போவார். அவர் கார் வந்து 90 லட்சம் 60 லட்சம். அவருக்கு வருமானம் ஒரு நாளைக்கு குறைஞ்சபட்சம் நீங்கள் ஏற்றிங்கன்னா 50,000க்கு மேலேனா அவருக்கு 500 ரூபா. அதே ஆட்டோ டிரைவருக்கு 500 ரூபான்றதை கட்ட முடியல. அப்போ எஃப்சிக்கு போனால் இவருக்கு 40,000 ரூபாய் வருது. சட்டத்தின் மாண்பே 1000 குற்றவாளி தப்பு செஞ்சாலும் தப்பிச்சாலும் ஒரு நிர்பராதி தண்டிக்கப்படக்கூடாது தான். ஆனால் இதில் மறுப்பதற்கான எந்த வாய்ப்புமே இல்லாத அரசியல் சட்டத்துக்கு எதிராக இந்த ஆன்லைன் அபராதம் என்பது இருக்குது. அதை வீடியோவை யாரும் காட்டுறதில்ல. ஆம்புலன்ஸ் வருதுன்னு வழி விட்டாலும் கிடையாது. ஆட்டோவுக்கு பெல்ட்டு போடலன்னு வருது, ஆட்டோவுக்கு ஹெல்மெட் போடலன்னு ஃபைன் வருது. அதை எடுத்துன்னு போய் அதிகாரிகிட்ட காமிச்சு மறுக்கிறதுக்கு கூட வாய்ப்பு இல்லாத கட்டினா தான் வண்டி எஃப்சின்னா அந்த நேரத்தில் ஃபைன் 10,000 எங்கே போய் அது அரசு அதிகாரிகளை சந்தித்து அலைக்கழிக்க முடியலன்னு கட்டுறாங்க. அதனால் நான் ஆன்லைன் அபராதத்துலேருந்து ஆட்டோவுக்கு வந்து விலக்கு வேணும். அந்த சிக்னல் தாண்டினாங்க அப்படின்னு சொன்னாங்கன்னா இந்த ரெட் சிக்னல் விழும்போது நீங்கள் போயிருந்தா? ஆமாம், அந்த எல்லோ கோடை தாண்டி நிறுத்தினாலும் ஃபைனு, தாண்டி போனாலும் ஃபைனு. போகக்கூடாதுன்றது கரெக்டு. ஆம்புலன்ஸ் வந்ததுன்னு சொன்னால் வழி விடணும்னு சொல்லி போகிறோம். அந்த நேரத்தில் மேனுவல் கிடையாது. நம்மளே விருப்பப்பட்டு தாண்டி போனால் தான் அந்த ஆம்புலன்ஸ் போகும். அப்போ அந்த கேமராவுக்கு வந்து அதை பார்த்துட்டு ஆம்புலன்ஸ் வந்ததுன்னு சொன்னால் தள்ளலாம். அதுவும் மேனுவல் தான். போலீஸ் வண்டிக்கு ஃபைன் வரல, குப்பை வண்டிக்கு ஃபைன் வரல, தாண்டி தான் போகுது. ஆனால் குறிப்பிட்டவங்களுக்கு ஃபைன் வந்து வருது. வீட்டாண்ட வந்து பார்க்கிங் நிறுத்துறாங்க, போலீஸ்காருக்கு கீழ் வீட்டுக்கு மேல் வீட்டுக்கு ஃபைன் பரவாயில்லன்னா கூட தனி விரோதத்தில் ஃபோட்டோ எடுத்து நோ பார்க்கிங்கில் நின்னாருன்னு சொன்னால் அவருக்கு 500 ரூபா ஃபைன். அதனால் இந்த ஆன்லைன் அபராதம் என்பது வாழ்வியலுக்கு பொருந்தலை. இந்த சட்டம் நல்லதுக்கு எடுத்துன்னு வந்திருந்தாலும் ஆனால் வாழ்வியலுக்கு பொருந்தணும் இல்லையா? வருவாய்க்கு ஏற்ற அபராதமாக இருந்தால் தானே. அதனால் அந்த ஆன்லைன் அபராதத்துலேருந்து விடணும். அதே மாதிரி விமான நிலையத்தில் பார்க்கிங் வசதி என்பதை கொடுக்கணும். உள்ளே போய் இறக்கி விடுவாது அனுமதிக்கணும். உள்ளே போய் இறக்கி விட முடியாது, விமான நிலையத்துக்கு வெளியவே தான். அவங்க அங்கேருந்து பெருங்க. அதனால் ஆட்டோவை அவங்க வந்து பிடிக்கிறதில்ல. அங்கே ப்ரீபெய்ட் சிஸ்டமும் உள்ள ஆட்டோவுக்கும் அனுமதி என்பது கொடுக்கணும். ரயில்வே நிலையங்களில் பாஸ் வந்து ஏற்கனவே 50 ரூபா இருந்ததுன்னா இப்போ வந்து 600 ரூபாய் ஆக்கியிருக்கிறாங்க. 200 பங்கு ஏற்றிருக்காங்க. அதனால் ரயில் நிலையங்களில் பாஸு அந்த பார்க்கிங் வசதியோட ஆட்டோ நிறுத்தங்களை உற்பத்தி செய்யறதுக்கு வேணும். அதே மாதிரி அரசு பொது மருத்துவமனையில் ஆட்டோவில் போய் தன்னுடைய மனைவியை அட்மிட் பண்ணோம், அர்ஜென்ட்டு ஹார்ட் அட்டாக் வந்துச்சுன்னா எடுத்துன்னு போய் அவர் ஜிஹெச்சுக்குள்ளே ஆட்டோ பார்க்கிங் கிடையாது. அவர் ஜிஹெச்சுக்குள்ளே போய் ஆட்டோ பார்க்கிங்கே சுத்தமாக கிடையாது. சாமானிய மக்கள் போகிறது தான் அரசு. அதில் யாரும் காரில் வந்து உள்ளே போகிறதில்ல. வீட்டிலேருந்து ஆம்புலன்ஸே தெருவிலே ஆட்டோ போகும். அங்கேருந்து பேசஞ்சர் ஏற்றின்னு போய் உள்ளே இறக்கி விட்டு அவர் சேர்க்கணுன்னாலோ தன்னுடைய மனைவியோ தாயோ சேர்க்கணும், அதுக்கு ஆட்டோவை பார்க்கிங் பண்ணிட்டு போகணுன்னா கிடையாது. அரசு பொது மருத்துவமனைகளில் ஆட்டோவுக்கு பார்க்கிங் வசதி என்பதை செஞ்சு தரணும். இல்லாத ரொம்ப அவஸ்தைப்படணும். அதே மாதிரி மாவட்ட எல்லை பிரச்சனைனா இப்போது நெல்லை மாவட்டம் இருக்குது. பர்மிட் எப்படி தராங்கன்னா ஆர்டிஓ ஆஃபீஸை சுற்றி 30 கிலோமீட்டர் போகிறது தான் ஆட்டோனுடைய பர்மிட்டு. நெல்லையில் கடைசியாக இருக்கிற மாவட்ட எல்லையில் இருக்கிற ஆர்டிஓ கொடுத்தாங்கன்னு சொன்னால் 2 கிலோமீட்டர்லேயே அடுத்த மாவட்டம் வந்துடும். அப்போ அடுத்த மாவட்டத்தில் அவர் ஆட்டோ போக வேண்டிய அவசியம் வரும். பிடிக்கிறவங்க 4 கிலோமீட்டருக்கு ஆட்டோவை பிடிப்பாங்க. அப்போ அந்த மாவட்டத்தில் போனோன்னு சொன்னால் எல்லையை தாண்டி வந்துட்டேன்னு சொல்லி 10,000 ரூபாய் ஃபைன் போடுறாங்க. அப்போது சென்னையில் வந்து அதே மாதிரி கிண்டி தாண்டினா ஃபைன் இருந்தது. அரசு அதிகாரிகளை சந்தித்து பேசின பிறகு இப்போ ஆர்டிஓ ஆலந்தூர் ஆர்டிஓ, சென்னை ஆர்டிஓ, கிண்டி ரயில்வே இது மேம்பாலத்துக்கு கீழே இருக்குது. அங்கேருந்து 30 கிலோமீட்டர்னா செங்கல்பட்டு வரையும் போகலாம். எப்படி ஃபைன் போடுறீங்கன்னு கேட்ட பிறகு இங்கே அதை சரி பண்ணிட்டாங்க. ஆனால் தமிழ்நாடு முழுக்க அந்த ப்ராப்ளம் மாவட்ட எல்லையில் தாண்டிட்டாங்கன்னு சொல்லி அரசு எந்த நியாயத்தையும் ஏற்றுக்காத ஃபைன் வந்து 10,000 போடுறாங்க. அப்போ எல்லையில் பர்மிட்டை வந்து முறைப்படுத்த வேண்டிய
அவசியம் என்பது இருக்குது. அதுக்கப்புறம் சிஎன்ஜி கேஸ் இப்போ வண்டி வந்துச்சு. ஆனால் சிஎன்ஜி கேஸு கிடைக்கல. ஏன் கிடைக்கலன்னு சொன்னால் பெட்ரோல் டேங்குக்கும் கேஸ் டேங்குக்கும் 500 அடி இருக்கணுன்றது ரூல்ஸு. ஒரு டேங்க் கீழே புதைச்சிட்டாங்கன்னா பெட்ரோல் டேங்க்கு 500 அடி கேப்பில் தான் டீசல் டேங்க் புதைக்க முடியும். அப்போ பெட்ரோலும் டீசலுன்னும் போது பெட்ரோல் பங்க் எல்லாருமே அந்த 500 அடிக்கு இருக்கிற மாதிரி 4 கிரவுண்ட் இடம் வாங்கி அதில் 500 அடி தள்ளி கேஸு டேங்கை புதைச்சிட்டாங்க. இப்போது எல்பிஜி வந்துச்சு. எல்பிஜி வந்தோடனே 13 பங்கு தான், 89 பங்கில் 13 பங்கில் தான் எல்பிஜி கேஸ் பொறுத்ததுக்கு 500 அடி கேப் வந்தது. அங்கே எல்பிஜியை தொடங்கிட்டாங்க. ஆனால் எல்பிஜி வண்டி நிறையா ஆச்சு. நிறையா ஆன உடனே பங்குங்களை வந்து அதிகப்படுத்தணும்னா வெறும் எல்பிஜி கேஸ் மட்டும் போடுற பங்குங்களை நீங்கள் பார்த்துருப்பீங்க. எல்பிஜி சிஎன்ஜியா? எல்பிஜி ரெண்டு கிரவுண்டு வாங்கி எல்பிஜி மட்டும் வச்சு தொடங்கிட்டாங்க. இப்போ எல்பிஜி ஒரு 2 வருஷம் வந்துட்டு இப்போ சிஎன்ஜி வந்துச்சு. சிஎன்ஜி வந்த பிறகு சிஎன்ஜினுடைய வாகன எண்ணிக்கை, அதனுடைய வருமானம், அதை போட்டாக்கா வரத ஒரு பெட்ரோல் பங்கு ஊழியர் அதுக்கான முதலீடு போட்டால் பத்தலை. அப்போது இப்போ சிஎன்ஜி பங்குங்கள் இல்லை. சிஎன்ஜி வண்டியாக வளர்ந்துன்னு வருது. ஆனால் சிஎன்ஜி கேஸ் போடுறதுக்கு பங்குகள் இல்லை, குறைந்த எண்ணிக்கையில் இருக்குது. அம்பத்தூரில் போட்டோன்னு சொன்னால் அதோட அண்ணா நகர் வந்து தான் போட முடியும், நடுவில் கிடையாது. அதுவும் வந்து 24 மணி நேரமோ இல்லைனா 18 மணி நேரமோ எல்லா பங்கும் கிடைக்கிற மாதிரி கிடைக்காது, சில நேரம் தான் கிடைக்கும். அப்போ சிஎன்ஜி வண்டிகள் வந்த எண்ணிக்கைக்கு ஏற்ப பங்குங்க சென்னை மாநகரத்துக்குள்ளே வாங்கி போனோன்னா 2 கிரவுண்டு 5 கோடி மேலே ஆகுது. 5 கோடியை முதலீடு பண்ணி ஒரு 500 ஆட்டோ கேஸ் போட்டால் அவங்களுக்கு வருமானம் பத்தலை. அதனால் சிஎன்ஜி கேஸ் பங்குகளை எந்த முதலாளியும் உற்பத்தி பண்ணல, எடுத்து பண்ணல. அப்போ சிஎன்ஜி கேஸு தட்டுப்பாடு வருது. அரசு நிலத்தை ஒதுக்கி பங்கை கொடுத்து சிஎன்ஜி கேஸை வந்து கிடைக்கணும். அது கிடைக்கலன்னா லைனில் 2 மணி நேரம் நிற்கிறாங்க. ஒரு நாளைக்கு 2 மணி நேரம் நின்னா தான் ஒரு நாளைக்கு தேவையான கேஸ் ஃபியூலில் அது வந்து 5 கிலோ தான் பிடிக்கும். அதுக்கு மேலேயும் டேங்க் இல்லை. அதனால் காத்தால் 1 மணி நேரம் வேஸ்ட் ஆகுது, சாயங்காலம் 1 மணி நேரம் வேஸ்ட் ஆகுது, கூடுதல் உழைப்பாகுது. அதனால் கேஸ் பங்குங்களை வந்து அதிகரிக்கணும். அதே மாதிரி ஆட்டோ திருடு போச்சுன்னு சொன்னால் எஃப்ஐஆர்லாம் வாங்க முடியாது அவ்வளோ சீக்கிரம். ரோட்டில் நிறுத்தி தான் போனோம், எங்கேயும் அவங்களுக்கு வீடு கிடையாது. அப்போ வெளியில் ரோட்டில் நிறுத்திட்டு போகிற ஆடை போச்சுன்னா நீ ஏன் நிறுத்தினா, உனக்கு எங்கே பார்க்கிங்கு, வீடியோ ஃபுட்டேஜ் எடுத்து காட்டுறதில்ல, உடனடியாக கண்டுபிடிக்கிறதில்ல, எஃப்ஐஆர் போடுறதில்ல, மைக்கில் சொல்லி அந்த வண்டியை கண்டுபிடிக்கிறதில்ல. அதனால் ஆட்டோ திருடு போகுது அதிகமாகுது. அதை கண்டுபிடிக்கிறது எஃப்ஐஆரோ முறையான இன்சூரன்ஸ் வாங்குவதிலையோ அரசு அதிகாரிகள் வந்து ஒத்துழைப்பு கொடுக்கல, அதை செய்யணும். அதே மாதிரி தேர்தல் வாக்குறுதி, ஆட்டோவுக்கு சாமியான மக்களுக்கு தேர்தல் வாக்குறுதியில் இந்த அரசு 10,000 ரூபாய் தரேன்னு சொல்லிச்சு புதிய ஆட்டோ வாங்கினான். அது கூட எதனால் சொல்லிச்சின்னு சொன்னால் பக்கத்தில் தெலுங்கானா மாநிலத்தில் எஃப்சிக்கு 10,000 கொடுத்தாங்க. அவர் ஆட்சிலையும் வந்தார், 10,000 கொடுத்தாங்க. இப்போ சந்திரபாபு நாயுடு வந்துட்டு எஃப்சிக்கு அதை 15,000 ஆகியிருக்காரு. அதை பார்த்துட்டு தான் இவர் தேர்தல் கால வாக்குறுதி கொடுத்தாரு. ஆனால் புதிய ஆட்டோக்களுக்கு தான் கொடுத்தாரு. எஃப்சின்றது வந்து வருஷம் நடக்கும். வருஷம் பண்ணும்போது அவங்களுக்கு ஒரு 40,000 ரூபாய் செலவாகும். வண்டி டிங்கர் அடிக்கணும், பெயிண்ட் அடிக்கணும், அரசனுடைய டாக்குமெண்ட் எல்லாத்தையும் ரினியூவல் பண்ணணும். 40,000 ரூபாய் இல்லாத பண்ண முடியாது. அப்போ 10,000 ரூபாய் கொடுத்தா அது ஒரு உதவியாக இருந்தது. அதுதான் அந்த அரசாங்கம் செஞ்சுது. ஆனால் இவர் புதிய ஆட்டோக்குன்னு சொன்னார். புதிய ஆட்டோக்குன்னா அது வந்து ரொம்ப ரேராக தான் வாங்குவாங்க, அதுக்கு தான் தரேன்னாரு. அதையும் இந்த 4 வருஷம் அரசு வந்து தரல. அதனால் புதிய ஆட்டோக்களுக்கு ஒரு 400 ரூபாய் இது எஃப்சிக்கு வந்து 10,000 கொடுத்ததுன்னு சொன்னால் நல்லாயிருக்கும். அந்த தேர்தல் கால வாக்குறுதி எல்லாத்தையும் நிறைவேற்றிட்டேன்றாரு. அதையும் வந்து நிறைவேற்றினா நல்லாயிருக்கும். சரி, ஓகே. இது இல்லாமல் நீங்கள் சொன்னீங்க சென்னையில் இதெல்லாம் பிரச்சனைட்டு, ஊரில் வேறு ஏதாவது பிரச்சனை இருக்குமா சார்? இப்போ நீங்கள் சொன்னீங்க சுற்றி இந்த திருநெல்வேலி மாவட்டத்தில் ஒரு உதாரணமாக சொன்னீங்க. அது இல்லாமல் மற்ற இடத்துலையும் பார்த்தோம்னா ஆட்டோக்கள் அங்கெல்லாம் பைக் டாக்ஸி வந்து பொதுவாக இருக்கிறது இல்லை. அங்கே உங்களுக்கு ஆட்டோ கூட்டமைப்பு சார்பாக அங்கே எதுவும் பிரச்சனை இல்லை அப்படின்னு எடுத்துக்கலாமா, இல்லை வேறு எதாவது இருக்கா? அங்கே வந்து ஆட்டோனுடைய பர்மிட் வந்து இப்போ பெரம்பலூர் மாவட்டம் எடுத்திங்கன்னா காலேஜ், பஸ் ஸ்டாண்டு, மருத்துவமனை, இது 3 தவிர வேறு எங்கேயுமே சவாரி ஆகாது. பெரம்பலூர் மாவட்டத்துக்கு நீங்கள் போய் பஸ் ஸ்டாண்டில் இறங்கிட்டீங்கன்னா அங்கே அரசு பொது மருத்துவமனை ஒரு இடத்துல இருக்குது, பஸ் நிலையம் ஒரு இடத்துல இருக்குது, கல்லூரி வளாகம் ஒரு இடத்துல இருக்குது. இந்த 3 இடத்துக்குள்ளே தான் சவாரி. இதுக்கு ஒரு 600 ஆட்டோவுக்கு மேலே தேவைப்படாது. இப்போ 750 ஆட்டோ இருக்குது. இந்த 750 ஆட்டோ பர்மிட்டை அங்கே ஓட்டின்னு இருக்காங்க. இதில் டீசல் வண்டி இருந்தது, அந்த டீசல் வண்டி ஓட்டக்கூடாதுன்னும் போது பெட்ரோல் வண்டி ஆச்சு. இப்போ பெட்ரோல் வண்டி ஆகிட்டு பர்மிட்டு அங்கே 750 ஆட்டோவுக்கு மேலே கொடுக்கறதில்ல. ஆனால் இப்போ பேட்ரி ஆட்டோ வந்ததுன்னு சொல்லி போய் கொடுக்குறாங்க. அதனால் ஒரு 300 பேர் வேலைவாய்ப்பு இல்லாத வராங்க. வரும்போது இந்த 750 பேருக்கு வேலைவாய்ப்பு உத்தரவாதம் இல்லாத போகுது. பேட்ரி ஆட்டோவை வாங்க முடியல, பேட்ரி ஆட்டோ தான் நாங்கள் கொடுக்குறோன்றாங்க. இப்போ இந்த ஆட்டோவை என்ன செய்யுது? அப்போ அரசு ஏதாவது மானியம் கொடுத்து
இந்த பர்மிட் இருக்கிறவங்களுக்கு 5 வருஷம் சர்வீஸ் இருக்கிறவங்களுக்கு, இல்லை இந்த வேலை வாய்ப்பு மட்டுமே ஆட்டோ தான் ஓட்டுறாரு, இவருக்கு வேறு வருமானம் இல்லைன்னு சொன்னால் அவருடைய வருமானத்தை உத்தரவாதப்படுத்தணும் இல்லையா? அப்போ முறைப்படுத்தி பர்மிட்டுகளை கொடுக்க வேண்டிய அவசியம் பக்கத்து மாநிலங்களில் இருக்குது, மாவட்டங்களில் அந்த பிரச்சனை இருக்குது. சரி, ஓகே. ரொம்ப எல்லாம் உங்களோட பிரச்சனை எல்லாத்தையும் சொன்னீங்க. ஸோ இதெல்லாம் என்ன நடக்குது அப்படிங்கிறத பார்ப்போம். ரொம்ப நன்றி சார், உங்கள் நேரத்தை கொடுத்து உங்களோட கருத்துக்களை பகிர்ந்து. நன்றிங்க சார்.